சரணம். இந்த உலக மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க செல்ல குழந்தைகள், நம்முடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று உடல்நலம் மனநலத்தோடு நல்லா வாழணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். கண்ணாடியும் நமது வாழ்க்கையும், இது இன்றைக்கி நான் பேச போகிறது. கண்ணாடி ஒரு சாதாரணமான ஏஜென்ட் இல்லை. எங்கள் குருமார்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ஒரு கண்ணாடி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, அம்மா நீ வந்து என்ன பண்ணணும், பின்னால் வந்து ரொம்ப லைட்டாக லைட் இருக்கணும், ரொம்ப லைட் இருக்கக்கூடாது, வீட்டில் உட்காந்து கண்ணாடியை பார்க்கணும்னு சொன்னார். என்ன நடக்குதுன்னு சொல்லுமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு உட்காந்து கண்ணாடியை பார்த்தேன். கண்ணாடியை பார்த்தா நீங்கள் பண்ணி பாருங்க தெரியும். பார்த்துக்கிட்டே இருந்த கண்ணாடியை டிம் லைட்டு அப்படி, அது வந்து ரொம்ப தெரியக்கூடாது, லைட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரூமில் தனியாக வேற உட்காந்து பார்த்தேன். உட்காந்து பார்த்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இந்த பாடி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு உருவமாக தெரிஞ்சிச்சு கண்ணுங்களா. இதே பார்த்தா தலையை காணும். தலையே இல்லாத ஒரு ஆளை பார்த்தா எப்படி இருக்கும், பயந்து லைட்டாக ஆன் பண்ணிட்டேன். அம்மாடி அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் பார்த்து பாருங்கள், அது பயங்கரமான ஒரு எக்ஸசைஸ். அப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம தலை மட்டும் இருக்காது, தலை இல்லாததை மட்டும் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸசைஸ் அந்த காலத்தில் இதை பண்ணேன். அதுக்கப்புறம் கண்ணாடியில் நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது ஒன்று நான் எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கண்ணாடி முன்னால் போனீங்கன்னா தான் உங்கள் நிஜ ரூபம் தெரியும் இல்லையா. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா நிஜமாகவே உங்களால் ஃபுல் உருவத்தை பார்க்க முடியாது. முதல்ல கீழே இருக்கிறத பார்க்க முடியுமா, குனிஞ்சாலே தெரியாது. அப்புறம்னா கண்ணாடி விவரமாக தெரிகிறதுக்கு பார்க்க முடியாது. சரி, பின்னால் பார்க்க முடியுமா, நோ சான்ஸ், பின்னால் பார்க்கவே முடியாது. அதுக்கு 2 கண்ணாடி வச்சு பார்த்தன்னைக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டம் தெரியாது. சரி, இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கலாம், அதை கூட முழுமையாக நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கண்ணுங்களா. அதான் உண்மை. கண்ணாடியில் உங்களால் முழுமையாக அதை கூட பார்க்க முடியாது. இதில் என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, கடவுளை பார்க்கலாமான்னு வேறு கேட்பீங்க. உங்களையே பார்க்கறதுக்கு இங்கே லட்சணத்தை காணமே, கடவுளை முன்னால் வந்தால் எப்படி பார்க்க முடியும்? ஓகே, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு 1000 வாட் எலக்ட்ரிசிட்டியை போய் நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படி ஷாக் அடிச்சு இருந்தால் இருப்போம், போனாலும் போனோம் இல்லை. அந்த மாதிரி தான் கடவுளுங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் பீக் ஆஃப் வைப்ரேஷன். அவ்வளோ ஒரு ஹையஸ்ட் பீக் ஆஃப் வைப்ரேஷனை பட்டான்னு நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்க்கத்தான் முடியுமா, அதை தொடத்தான் முடியுமா? அந்த மாதிரி அந்த கண்ணாடிங்கிறது உங்களை நல்லா காட்டும். ஆனால் உங்கள் உணர்ச்சி பாவமும் அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? உங்கள் உணர்ச்சி பாவங்களும் கொஞ்சம் தெரியும் நீங்கள். ஆனால் உங்களுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கீங்களோ உங்கள் பயம், உங்கள் கோபம், உங்களுடைய தன்மை கண்ணாடியில் ஓரளவுக்கு பிரதிபலிக்கும், முழுசு பிரதிபலிக்காது. புரிஞ்சிச்சா? அப்போ கண்ணாடி முன்னால் நீங்கள் பார்க்குறப்ப உங்களை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணணும். புரிஞ்சிச்சா? அது எப்படின்னு இப்போ அம்மா சொல்லித்தரப்பாரு. உங்களை நீங்களே என்ன பண்ணணும், கண்ணாடியை பார்த்த உடனே நல்ல ஒரு பெரிய கண்ணாடியை வாங்கி வைங்க, தப்பு இல்லை. என்னோடது எங்கே பார்த்தீங்களாலும் என்னுடைய சென்டரும் சரி, ரேக்கி சென்டர்லையும் சரி, நான் பெரிய கண்ணாடி வச்சுருப்பேன். ஏன்னா முதல்ல உங்களை பார்க்கணும். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி நினச்சி அதை அப்படி எப்போ உணர்றீங்களோ அன்றைக்கி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டம். புரிஞ்சிச்சா? அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, நீதான் கடவுள் அப்படிங்கிறத உணர்றீங்க. யுவர் த காட் அப்படின்னு உணர்றதுக்கு தான் நீங்கள் உங்களே கட்டி பிடிச்சி பழகணும். நீங்கள் எத்தனை தடவை கண்ணை பார்த்தீங்கன்னா, யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல், யூஆர் கிரேட். ஓகே, நீங்கள் சொல்லணும். நான் அப்படிலாம் சொல்லிக்கிறது எவ்வளவோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். யூஆர் கிரேட், யூஆர் பியூட்டிஃபுல், இல்லை யூஆர் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு உங்களை நீங்கள் உங்களுக்கு வாய்க்கிற வார்த்தைலாம் சொல்லிக்கணும். நீ ரொம்ப கெட்டிக்காரி, நீ ரொம்ப அழகி. அது எப்படிமா எல்லாரும் அழகுன்னு சொல்லிக்க முடியும்? நீங்களே உங்களை அழகுன்னு சொல்லாட்டா அப்புறம் யார் அழகுன்னு சொல்கிறது? என்ன அது அநியாயம் இல்லையா? 2 கண்ணு, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது. அது எல்லாமே இருந்தாலே அழகுதான கண்ணுங்களா இல்லையா? அழகுங்கிறது வந்து என்ன பண்ணுறது, பிகாஸ் ஆஃப் த ஐ. யார் பார்க்குறவங்களோ அவங்கள பொறுத்து தான் இல்லையா? அந்த அழகு உங்களை நீங்கள் பார்க்குறப்ப அழகுதான். புரிஞ்சிச்சா? நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப அறிவானவன், புரிஞ்சிச்சா? ஐம் த கிரேட் பர்சன், நான் பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் அது நடக்கும். கண்ணாடியை பார்த்து சொல்லி பாருங்கள் இனிமேல். சரி, அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த கண்ணாடியில் கையை வச்சுட்டிங்கன்னா உங்கள் கையவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டைமில் அந்த கையை அப்படியே ஃபீல் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் டைம் அடிக்கும். இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை பார்த்துட்டு நான் ரொம்ப பியூட்டிஃபுல், அழகு, அறிவு அதெல்லாம் சொல்லலாம். சொல்லிட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கண்ணாடியில்
பார்க்குறப்ப உங்களுடைய வலது கண்ணை பார்க்கணும். இப்போ கண்ணாடியில் முகம் அப்படி தெரியுதுன்னா எங்கே இருக்கும்? வலது கண் இந்த பக்கம் இருக்கும். உங்கள் வலது கண்ணை பார்த்து இந்த கமெண்ட்டை கொடுக்கணும். கண்ணாடியில் உங்கள் வலது கண்ணை, அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல முடியாது, இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறேன். ஓகே, நீங்கள் கண்ணாடியில் வலது கண்ணை பார்த்து பேசணும். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. வலது கண்ணை பார்த்து பேசிட்டீங்கன்னா அது நடக்கும். கும் கும் கும். சரிதானே? அடுத்தது, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை கண்ணாடியை பார்க்குறீங்க, நான் சொல்கிற வேர்டை சொல்கிறீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஐ லவ் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ லவ் யூக்கு தமிழாக்கெல்லாம் வேண்டாம், எல்லாரும் சொல்கிற காமன் வேர்டு அதானே. ஐ லவ் யூ குலிபிலி. என்ன சொல்லணும்? குலிபிலி. ஐ லவ் யூ குலிபிலி அப்படி சொல்லணும். இதுக்கு என்னம்மா மீனிங் அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஐ லவ் யூ குலிபிலி சொல்கிறீங்க, புரிஞ்சிச்சா? அப்புறம் இன்னொரு தடவை அப்படி பார்க்குறீங்க, லுக்கிங் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் ரியலி அவசம், நீ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டு குடிபடி அப்படி சொல்லணும். குடிபடி, புரிஞ்சுதா? குடி படி எழுதி வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? குடிபிலி முதல்ல, ஐ லவ் யூ குடிபிலி. ஓகே, அதுக்கப்புறம் யூ ஆர் ரியலி அவசம், யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குடிபடி குடிபடி அப்படி சொல்லணும். இது என்னடா இது என்னமோ இந்த அம்மா சொல்கிறாங்களேண்ணா, நான் இதெல்லாம் சொல்லித்தான் மெயின்டைன் பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லுவேன், குடிபிடி அப்படி சொல்லுவேன், குடிபிடி அப்படி சொல்லணும். அதை கொஞ்சிக்கணும். உங்களை நீங்களே கொஞ்சிக்காம ஏன் அடுத்தவங்களே எதிர்பார்க்குறீங்க? டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ், டூ இட் யோர்செல்ஃப். அப்போ தேங்க்யூ தேங்க்யூ அரிகட்டோ என்ன சொல்லணும்? தேங்க்யூ தேங்க்யூ அரிகட்டோ. அரிகட்டோங்கிறது ஒரு ஏஞ்சலுடையது, புரிஞ்சிச்சா? தேங்க்யூ தேங்க்யூ அரிகட்டோ. இப்போ நீங்கள் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் என்னது? அவங்க அதிபதி, புரிஞ்சிச்சா? அரிகட்டோ அப்படி இந்த மந்திரத்தை அரிகட்டோ அரிகட்டோ அரிகட்டோன்னு 12 தடவை சொல்லணும். என்ன சொல்லணும்? 12 தடவை அரிகட்டோ அரிகட்டோன்னு சொல்கிறீங்க, புரிஞ்சா கண்ணுங்களா? என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இதை போட்டு கேட்டு பண்ணணும். ஒன்றை கூட நான் சைடில் கொடுக்க போகிறதில்ல. என்ன சொல்லியிருக்கேன்? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு குலிபிலி அப்படி சொல்லிக்கணும். இல்லை ஐ எம் கிரேட், யூ ஆர் லுக்கிங் ரியலி ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு குடிபடி அப்படின்னு சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அரிகட்டோ தேங்க்யூ தேங்க்யூ அரிகட்டோ தேங்க்யூ தேங்க்யூன்னு என்ன சொல்லணும்? அது மாதிரி ஒரு 12 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு உங்கள் கண்ணால் பார்க்குறீங்களா, ஒரு ஊதுபத்தி எடுத்து கொளுத்திக்கணும். நல்லா கொளுத்திக்கிட்டு ஒரு ஊதுபத்தி எடுத்து கொளுத்திட்டு உங்களுடைய ஃபிகர் இருக்கு இல்லையா, அதில் 996 என்ன நம்பரு? 996ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஊதுபத்தி எடுக்கணும். அது பற்ற வச்சிருக்கணும். அந்த ஊதுபத்தியை அந்த புகையில 996 உங்கள் ஃபிகர் மேலே எழுதணும், கண்ணாடி ஃபிகர் மேலே எழுதிட்டு கிளாக் வைஸில் 996 996ன்னு 3 தடவை நீங்கள் சுற்றணும். 3 முறை சுற்றுனீங்கன்னா அது போதும். இதை சுற்றிட்டிங்கனாலே உங்களுக்கு இருக்க நெகட்டிவிட்டி இல்லாமல் போயிடும். இந்த நம்பர் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு சொல்லிக்கணும், புரிஞ்சா? ஸோ நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சுற்றுறது, புரிஞ்சிச்சா? இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த கண்ணாடி இதை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வேலை செய்யும். அது ஒன்று. உங்களுக்கு என்ன வேணுமாலும் நீங்கள் கேட்கலாம். நான் ரொம்ப பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பணக்காரி ஆகிடுவீங்க, அவ்வளோதான். அதே போல் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கணும், அதில் அந்த நிலா தெரியணும். அதை மாடியிலையோ இல்லை எங்கேயோ இல்லை இமேஜின் பண்ணியாவது உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடியில் நிலா தெரிகிற மாதிரி கொண்டு போய் வச்சுருங்க, புரிஞ்சுதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ கட்டாயம் பௌர்ணமி பூஜை பண்ணணும். இந்த பௌர்ணமி பூஜையை பற்றி உங்களுக்கு பெரிய விஷயங்கள் இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கருங்களா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பணம் அது வேணும். ஆனால் அது இருந்து நமக்கு வியாதி இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம குறைகள் இருந்து மன நிம்மதி இல்லாமல் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா துறைகளையும் முன்னேற்றி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு பேசுகிறேன். இது எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் எல்லோரும் எனக்கா என்னை 10,000 பிள்ளைங்க எனக்கு இருந்தீங்கன்னா கூட போதும். எனக்கு நீங்கள் இந்த 10,000 பிள்ளைகள் ஈச் ஒன் கேட்ச் சென்கிற மாதிரி நீங்கள் 10 பிடிச்சவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறீங்கன்னா எனக்கு அது போதும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கட்டாயம் கண்ணுங்களா இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள் கண்ணுங்களா. அட இன்னும் இது அடுத்தவங்களுக்கு பரிமாறி இதை பார்க்க சொல்லுங்கள், அதை செய்ய சொல்லுங்கள். எத்தனை பேர் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்களை நான் பார்த்துட்ருக்கேன் கண்ணுங்களா. மீட்டிங் வேறு போட்டுக்கிட்டு இருக்கேன், ரேக்கி படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லை ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் எல்லாரையும் பார்த்து அவங்களோட கலந்துரையாடி அவங்களுக்கு என்ன இப்போ ஸ்பெஷலாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் எல்லாரையும் சொல்கிறேன், ரேக்கியை கற்றுக்கோங்க அப்படின்னு. கட்டாயம் ரேக்கி கற்றுக்கோங்க. இப்போ ஆர்டர் அவ்வளோதான் இன்றைக்கி.
அதுவும் தற்செயலாக இப்போ நீங்கள் பார்க்குற நேரம் இன்னைக்கு கூட பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் இந்த கண்ணாடியை பண்ணிங்கன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிது. இந்த இதை பார்த்து நானே இன்றைக்கி சிரித்தேன். இதை முடித்து நான் பண்ணுறது ரொம்ப பார்க்க மாட்டேன். அந்த எடிட்டிங் இதெல்லாம் முடித்து ரெண்டரிங்லாம் முடித்து எனக்கு பார்த்தப்ப ஐ லாவ்ட் அட் திஸ் ஒன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், மறந்துடாதீங்க, பௌர்ணமியை கொண்டாடுங்க, பௌர்ணமி பூஜையை கட்டாயமாக பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு தண்ணியை வச்சு அதில் கையை முக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அப்படி கையை நிலாவில் காட்டி காய வைங்க, துடைக்கக்கூடாது. அப்புறம் என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் எழுதி அதை எரிக்கணும். அதை எரிச்சிருங்கன்னா நடக்கும். இது அமெரிக்காவில் ரெகுலராக பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தா எனக்கே தெரியும். புரிஞ்சாக்கணுங்களா? கட்டாயமாக இதை பண்ணுங்கள். இதெல்லாம் மறந்துடாதீங்க. பௌர்ணமி பூஜை உங்களை எவ்வளவோ தூக்கி விடும், மறந்துடக்கூடாது. பௌர்ணமி பூஜை அவ்வளோ தூக்கி விடும். ஏன் அந்த பௌர்ணமிக்கு அவ்வளோ மரியாதை அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலாவை பார்க்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 27 நட்சத்திரத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சந்திரன் போயிட்டு வராருன்னு அர்த்தமா. அவருக்கு சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி இல்லை, அதனால் எல்லார்ட்டிருந்து பவர் எடுத்துக்கிறாரு. பவர் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம் அந்த பௌர்ணமியில். ஆனால் டோன்ட் ஃபர்கெட் தட், டோன்ட் லீவ் பௌர்ணமி. 27 நட்சத்திரங்களில் இருந்து நமக்கு பவர் கிடைக்குது. அப்போ 12 ராசிகளில் இருந்து உங்களுக்கு பவர் கிடைக்கும். இவ்வளோ பவரையும் எடுக்கிற ஒரு நாள் எதுன்னா அது பௌர்ணமி. அதனால தான் அந்த நிலாவுக்கு அவ்வளோ மரியாதை. புரிஞ்சா கண்ணுங்களா? அதில் இதை பண்ணுங்க, சூப்பராக இருங்க, அழகழகாக இருங்க, அறிவாக இருங்க, பணம் பண்ணுங்க, ஜோராக வாழுங்க. மூங்கிலுக்கும் தண்ணீருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதனால் ஒரு மூங்கில் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஐட்டம். புரிஞ்சுதா? அதனால் மூங்கிலில் மூங்கில் டம்ளர்ஸ் இருக்குது Energynests. அதில் தான் தண்ணி வச்சு நான் ரொம்ப நாளாக அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மக்களுக்கு கிடைக்குமா தேடி அலைஞ்சு அதை வாங்கி வச்சுருக்காங்க Energynests. அந்த மூங்கில் டம்ளரில் தண்ணியை வச்சு அதில் ஒரு துளசியை போடணும். துளசியை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேண்டிக்கிறீங்க. அதை தொட்டு அதான் உங்கள் கை அதில் படக்கூடாது. டம்ளரை தொட்டு வேண்டிக்கிறீங்க, காமிப்பாங்க பாருங்கள். அதை வேண்டிக்கோங்க. ஏற்கனவே Energynests கிறிஸ்டல் ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுருப்பீங்க, அதையும் அங்கே வச்சுருங்க. நீங்கள் கும்பிட்டுட்டு அங்கேயே ஃப்ளாஸ்கை வச்சுட்டு வந்துடுங்க. மூங்கில் டம்ளர் தண்ணியை அங்கேயே வச்சுட்டு மேலே மூடி வச்சுட்டு வந்துடுங்க. பௌர்ணமி ஃபுல்லாக அங்கே வெளியே இருக்கட்டும். காலையில் எடுத்து அந்த தண்ணியை தெளித்து விட்டுடலாம். மூங்கில் டம்ளர் வச்சுருக்கவங்களும் கிறிஸ்டல் ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுருக்கவங்களும். சரிங்க, இன்றைக்கி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளர்லையா ஒரு தண்ணியை வச்சு அதை மூடி வச்சுருந்து மறுநாள் எடுத்து அதை தெளித்து விட்டு நல்லா மூடி வச்சுருந்தால் அதில் 1 ஸ்பூன் குடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப குடித்தாலும் பவர் தாங்காது. அதே மாதிரி தான் மூங்கில் வாட்டர் குடிக்கலாம், 1 ஸ்பூன் குடித்தாலே போதும். கொஞ்சம் அதே கிறிஸ்டல் வாட்டர் 1 ஸ்பூன் குடித்தாலே போதும். இந்த ரெண்டையும் இப்போ காமிப்பாங்க எப்படின்னு பாருங்கள். புரிஞ்சாக்கணுங்களா? இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்க, என்கிட்ட இல்லையே அப்படின்னா Energynests வேணுங்கிறவங்க அப்புறமா வாங்கி அடுத்த பௌர்ணமிக்கு பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும், யூ ஆர் குட். ஒரு தடவை உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா உடனே கண்ணாடி போங்க, கிரேட்யா, குட்யா, ஐ லவ் யூயா அப்படி இப்படி கொஞ்சிக்கணும். சக் சக் சக்குன்னு கொஞ்சிக்க தெரியணும். புரிஞ்சா? எப்படியோ ஒரு சின்ன கண்ணாடியில் தான் வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்துங்க, ஹாய் ஹாய் அப்படி சொல்லிக்கணும். குடிபிடி குடிபிடி அப்படி சொல்லிக்கணும். குடிபிடி குடிபிடி அப்படி சொல்லிட்டீங்கன்னா போதும். புரிஞ்சிச்சா? இல்லை அரிகத்தோ 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். புரிஞ்சாக்கணுங்களா? நம்பர் என்ன சொல்லணும்? 996 அந்த நம்பர் சொல்லிக்கணும். ஊதுபத்தி வச்சு பண்ணிக்கணும். இதை பண்ணுங்க, கிரேட் திங்ஸ் வில் ஹேப்பன். ஐ எம் டெல்லிங் யூ, கிரேட் திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பண்ணுங்களேன். பை டா செல்லமே.